குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகாபெரியவா குரு வழியில் குருவை நேசிப்பும் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே அனைவருக்குமே குரு சுக்ரன் ஜோதிட டிவி சார்பாக தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷ புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விசுவாசு வருடம் முடிஞ்சிருச்சு, கெட்ட விஷயம் உங்களை விட்டு விலகிருச்சு, நல்ல விஷயம் உங்க வீடை தேடி வருது. இந்த வருஷத்துல என்ன காரணம் தெரியுமா? இந்த வருஷத்துடைய ராஜா குரு பகவானா வர்றார். எல்லாருமே இந்த வருஷ பலனை எதுக்காண்டி பார்ப்பாங்க? நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, இதுக்காண்டிதான் இந்த வருஷ பலனை பார்ப்பாங்க. அனைவருமே உங்களுடைய பிறப்பு ஜாத சுயஜாத செக் பண்ணி பாருங்க. இந்த வருஷத்துல நிறைய மாற்றங்கள் வரும். இந்த வருஷத்துடைய பெயர் பராபவன அவசர நிலை. திடீர்னு உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்கலாம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு தங்கம் பொன் பொருள் நகை இதெல்லாம் வியலை உயருங்கிறாங்க. இதை வாங்குறதுக்கு உங்க ஜாதத்துல பலமா இருக்கா? அனைவரும் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி குரு சுக்ரன் ஜோதிட டிவில சேனலை பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். அது மட்டும் இல்லைங்க, இந்த வருஷத்துடைய ராஜா குரு வர்றதுனால அனைவருக்குமே ஜாதகத்துல இந்த குரு பகவான், சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் என்ன ஸ்தான பலத்துல இருக்கு உங்க ஜாதகத்துல, இதை பார்த்துக்கிட்டு இந்த வீடியோக்குள்ள வாங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கான நட்சத்திரத்துக்காக நீங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு இந்த வருஷம் என்னென்ன யோகம் இருக்கு அந்த பதிவும் நான் இதுல பதிவு பண்றேன். கண்டிப்பா வாங்க. நிறைய விஷயம் உங்க வாழ்க்கையில வெற்றிக்கான தேடல் நோக்கி நம்ம போயிட்டே இருப்போம். இந்த வருஷம் பிறக்கிறது உங்களுக்கு நமக்கு எல்லாருமே நல்லதா நடக்கட்டும். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய 4வது ராசி தான் இந்த கடகராசி. எப்போதுமே பாருங்க, ஒரு கடகராசியில பிறந்தா நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் இருக்கிறாங்க. ஏன் ஒழுக்கமான குணம் உங்கள்ட்ட இருக்குன்னா, விஷயம் என்னன்னா, இந்த ராசியில பாருங்க குருபகவான் உச்சமாவார். இப்ப குரு உள்ள இடம், அந்த இடம் எப்படி இருக்கும்? கோவில தானே இருக்கும். குருங்கிறது எல்லாருமே அனுசரிச்சு போறக்கூடிய தன்மை அந்த கிரகத்துக்கு மட்டும் அதிகமா உண்டு. அப்ப கடகராசிக்காரங்க தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய குழந்தைகளுக்காக எல்லா விஷயத்தையும் இழக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம தாராளமா சொல்லலாம். கடக லக்கணம் கடகராசிக்காரங்க தனக்குன்னு எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. தன்னுடைய குடும்பம், குழந்தை, எதிர்காலம் இதை பத்தி நிறைய சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். பயங்கரமான கற்பனைகள் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும். கலை, கற்பனை எல்லாத்தையும் விரும்பக்கூடிய நபராக நிறைய பேர் இருப்பாங்க. ஒண்ணு இல்ல, இந்த கடகராசியில பார்த்தா கண்டிப்பா இந்த குணம் இயல்பாகவே இருக்கும். ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களை பின்னாடி பேசுறத பத்தி கவலைப்பட மாட்டாங்க. நம்ம முன்னாடி எப்படி போய் ஜெயிக்கணும், இதுதான் இவங்களுடைய குணம். நீங்க பாசத்தை மட்டும் காட்டினாதான் இவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை அடைய முடியும். நல்லா பாருங்க, நீங்க அடாவடியா பேசுனா உங்கள்கிட்ட அடி பண்ணியே மாட்டாங்க. அன்பை கொட்டுனா அள்ளி கொடுப்பாங்க எல்லாத்தையுமே. இது கடகத்துடைய குணம். அன்பை குடு, எல்லாமே நீ எடுத்துக்க. இதுதான் கடகத்துடைய அரவணைப்பு. எப்போதுமே சரி, நல்லா சிந்திக்கக்கூடிய திறமை, நிறைய சயின்டிஸ்ட், பெரிய பெரிய மருத்துவர்கள், பெரிய பெரிய ஆசிரியர்கள், ஒரு நிர்வாக திறமைகள் எல்லாமே இவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும். எந்த ராசியும் இருக்காது. ஆனா இந்த ராசியில எல்லாமே திறமையான நிர்வாக பொறுப்பு இவங்கள்ட்ட உண்டு. ஏமாந்துருவாங்க நிறைய விஷயத்துல. வாழ்க்கையில அனுபவங்கள் பெற்ற ஒரே ராசி கடகராசி மட்டும் தான். நிறைய அனுபவம் இருக்கும். நீங்க பிறந்தல இருந்து கேட்டு பாருங்க, என்னென்ன அனுபவத்தை பத்தி தெளிவா சொல்லுவாங்க. இத்தனை வயசுல நான் இப்படி இருந்தேன், இத்தனை வயசுல இப்படி இருந்தேன், இதுல போனேன், இதுல வந்தேன், இதுல என்ன பண்ணேன், இது பண்ண நிறைய விஷயத்த சொல்லுவாங்க. இவங்களை பார்த்து நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயம் கத்துக்கலாம். இதுதான் கடகத்துடைய குணம். அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு கண்டிப்பா தமிழ் புத்தாண்டு உங்க தலையெழுத்தை மாற்றக்கூடிய புத்தாண்டு அந்த வருஷம் இருக்கு. 12 வருஷத்துக்கு அப்புறம் குருபகவான் உச்சமாகிறார். கண்டிப்பா இந்த வீடியோவை கடகராசிக்காரங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு கடகராசியாலும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க கடகராசியா இருந்தால் உங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நிறைய ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு நீங்க ஒரு வழிகாட்டியா இருப்பீங்க. ஏன்னா இந்த வருஷங்கிறது அவ்வளவு சூப்பரா இருக்கு. அது இல்லாம எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து இந்த வருஷத்துல பாத்துக்குங்க. 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு வர்றாருன்னா கண்டிப்பா நீங்க கோவிலுக்கு போகணும், இல்லை உங்க ஜாதகத்தை பிரட்டி நீங்க பார்க்கணும். கண்டிப்பா நல்ல டைம் வேலை செய்தான்னு பாத்துக்குங்க. அது ஜாதகத்துல 4 கிரகத்தை மட்டும் பாருங்க. குரு பகவானா, சனி பகவானா, ராகு பகவானா, கேது பகவானா, இந்த 4 கிரகத்துல எந்த கிரகம் யோகம் மட்டும் பாருங்க. ஏன்னா இந்த கிரகம் எல்லாமே இந்த வருஷத்துல இந்த 4 கிரகத்தை வச்சுதான் சொல்ல முடியும் பலனே. ஆனா இந்த வருடத்துல எந்த கிரகம் பயிற்சியா இல்லை, குரு பகவான் மட்டும்தான் பயிற்சியா இருந்து. ஏன்னா எல்லாருமே கடகராசிகள் இந்த வீடியோ ஷேர் பண்ண சொல்றாங்க தெரியுமா? உங்களால அவங்களுக்கு நல்லது நடக்கும். அதை சொல்றேன். நீங்க சொன்னாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். நிறைய விஷயம் இருக்கு லைஃப்ல, ஜெயிக்கக்கூடிய விஷயம் நிறைய விஷயம் இந்த வருஷத்துல இருக்கு. ஜென்ம குருவாக வந்து நிப்பார் இந்த வருஷத்துல உங்களுக்கு. 9ஆம் சனி பகவான் இருக்கார். குரு பகவான் சனி பகவானை பார்ப்பார். 2வது விஷயம்.
கெட்டது நடக்கக்கூடாது. ஏன்னா 7க்கும் 8 சனி பகவானை அந்த குரு பகவான் பார்ப்பதால் கெட்டதை இந்த வருஷம் நீங்க அறவே தூக்கி எறியணும். விசுவாசம் போன வருஷத்தோட விசுவாசம் வரும்னு சொல்லுவாங்க. அந்த வருஷத்தோட கெட்டதை மறந்துடுங்க. இனிமேல் நல்லதை மட்டும் இந்த வருஷத்துல சிந்திங்க. நல்லது மட்டும்தான் நடக்கும். கெட்டதுக்கான விஷயத்த நம்ம யோசிக்க கூடாது. யோசிச்சா அது கெட்டதா வரும். நல்லதா யோசிச்சா கண்டிப்பா நல்லதா தேடி வரும். இந்த வருஷத்துல மட்டும் உங்களுக்கு 2ல கேது 8ல கேது 2ல கேது 8ல ராகு. இதான் கிரகத்தோட அமைப்பு. ஆனா ஒரே ஒரு கிரகம் மட்டும் தான் பலவீனமா இருக்கு. யாரு? ராகு பகவான் மட்டும்தான் 8ஆம் இடத்துல இருக்காரு. ஆனா ஜாதகத்துல நீங்க பாத்துக்கணும். அதனால உங்களை ஜாதகத்தை பார்க்க சொன்னேன். ஏன்னா நம்ம ஜாதகத்துல ராகு கேது வந்தாவே எல்லாருமே நோட்டை தூக்கிட்டு ஓடுவீங்க, பார்த்துருப்பீங்க. கேது புத்தி வந்தாலும் சரி, கேது தசை வந்தாலும் சரி, மேக்சிமம் வரும் கடகராசியில. அந்த காலகட்டம் வரும்போது அவங்ககிட்ட கேளுங்களேன், நிறைய அனுபவம் கிடைக்கும் பாருங்க. ராகு புத்தி வந்தாலும் ஜாதகம் நோட்டு. ஏன்னா ராகுங்கிறது ஏமாந்துருவாங்க. கேதுங்கிறது நிறைய ஒரு சகிப்புத்தன்மை இருக்கும். என்னடா லைஃப் அப்படிங்கிற சகிப்புத்தன்மை கொடுத்துருவாரு. சனி தசை, சனி புத்தி, ராகு புத்தி, கேது புத்தி இது வந்தாவே நம்ம ஜாதகம் நோட்டு எல்லாருமே ஓடுவோம். இது எப்போதுமே இயல்பான குணம். இந்த வருஷம் எது வந்தாலும் குரு உங்க ராஜாவா இருக்கிறனால 12 வருஷம் உச்சமாக உங்களை யாருமே அசைக்க முடியாது. இதான் நான் சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு கடன், பகை, எதிரி, வழக்கு எல்லாமே இப்போ ஒரு 12ஆம் இடத்துல போய் நிற்கும் போது கண்டிப்பா நிறைய பிரச்சனையை பார்த்துக்கிறதுக்கு நல்ல வேலை எல்லாமே வீட்டுல நிறைய பேர் இருந்திருப்பீங்க. நான் ஓப்பனா சொல்றேன். இதெல்லாம் இருந்துச்சு. நான் கெட்டது சொன்னா சொல்லிட்டே இருக்கலாம். தயவுசெய்து நல்லதை மட்டும் சிந்திங்க. நான் ஓப்பனா சொல்றேன், வேலை கிடைக்காத அனைவருக்குமே வேலை நிரந்தரமான வேலை, சூப்பரான வேலை இந்த வருஷத்துல கிடைக்கும். பதவி உயர்வுக்காண்டி எத்தனை பேர் வெயிட் பண்ணிருக்கீங்க? அதாவது தனியார் நிறுவனம், கவர்மெண்ட் எதெல்லாம் இருந்தாலும் சரி, பதவி உயர்வுக்காண்டி நான் ப்ரொமோஷனுக்காண்டி வெயிட் பண்றேன். அவங்க எல்லாத்துக்குமே ப்ரொமோஷன் தேடி வரும். ஏன்னா சுயசாரம் அந்த வருஷம் பறக்கும்போதே சுயசாரத்தை எல்லா கிரகமும் போதுங்க. குரு சுயசாரம் ஒன்றும் இல்லை. குரு நல்லா இருந்தா இப்ப வேலை உத்தியத்துல ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு சூப்பரா கொண்டு வச்சிருவார். இந்த வருஷத்துல மட்டும் கடனை கொடுக்க மாட்டார். உடம்பு ஆரோக்கியத்துல ஹெல்த்தை செம்மையா கொடுப்பாரு. ஏன்னா 6ஆம் வீட்டுக்கு உச்சம். எதிரியை வெல்லக்கூடிய திறமையை கொடுப்பார். தாய்மாம உறவை வலுப்படுத்துவார். தந்தையுடைய உடம்பு ஆரோக்கியத்துல இன்னும் ஸ்ட்ராங் படுத்துவார். நல்லா பார்த்துக்குங்க. மேல் படிப்பு, பட்ட படிப்புல பயங்கரமான ஒரு லெவலுக்கு கொண்டு போவார். இந்த வருஷம் மட்டும் அதிக மதிப்பெண் எடுத்து ஒரு பெரிய லெவலுக்கு போறது இந்த கடகராசியா இருக்கும். நான் சொல்றது படிப்பு, கல்வி சார்ந்த விஷயத்துல. ஏன்னா குரு உச்சமாக்கும் போது நல்ல ஞானத்தை கொடுக்கணும். அந்த ஞானம் உங்களுக்கு வரணும். இதான் நான் காரணம் இல்லாம சொல்ல, நான் தெளிவா உங்களுக்கு சொல்றேன். படிப்பு கல்வி இதுக்கு முன்னாடி தடை பண்ணா சனிப்பான் பண்ணியிருந்தாருன்னா இப்ப பண்ண மாட்டார். ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணி பாருங்க. படிப்பு கல்வியில டாப்பா வருவீங்க. கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது. எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும். ஒரு நல்ல காரியம், அதிகமா திருமணங்கள், குழந்தை பாக்கியங்கள் இது எல்லாமே கடகராசி ஆல்ரெடி கிடைச்சிரும். இந்த வருஷம் பிறந்த உடனே உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் அமைஞ்சிடும். ஏன்னா இந்த வருஷம் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் தான் குரு பேசி வர்றாரு. குழந்தை, திருமணம், சுபகாரியம், வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நீங்க பண்ணலாம். திருப்பி கேளுங்க. கடகராசி எத்தனை பேர் இருந்தாலும் சரி, இந்த வருஷம் நல்ல காரியம் நான் பண்ணலாம்னு பிளான் இருக்கு. நிறைய பேரை கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க ஆமான்னு. அப்பா சொத்து கிடைக்கும், அம்மா சொத்து கிடைக்கும், தாய்மாமா சொத்து கிடைக்கும். நல்லா தெரிஞ்சுக்கணும். நிறைய ஒரு மாற்றம் கடகராசி இருக்குது. நான் காரணம் இல்லாம சொல்லல. மருத்துவமனைக்கு போனவங்க எல்லாருக்குமே இப்போ ஒரு நல்ல உடம்பு ஆரோக்கியம், ஹெல்த் சூப்பரா இருக்கும். பெருங்கொண்ட பணம் உங்க கையில கிடைக்கும். லாட்ரி சீட் இருக்குன்னு ஆசை இருந்தா எடுத்து பாருங்க. கண்டிப்பா யோகம் இருக்கு. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதக பதம் மூவ் பண்ணுங்க, வெற்றியா இருக்கும். விற்க முடியாத இடத்த விற்கக்கூடிய நேரம் இப்ப இருக்கு. 5ஆம் இடத்தை பாக்குறார் யாரு? குரு. 9ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பாக்குறார் குரு. நல்லா பாருங்க. 5ஆம் இடத்தை பாக்குறாரு. 9ஆம் இடத்தை ஒரு 9ஆம் பார்வையாக பாக்குறாரு. இது சரியான நேரம். அடுத்து பாருங்க 7ஆம் இடத்தை பாக்குறாரு. ஏதோ ஒரு வழக்குல நீங்க ஜெயிக்க போறீங்க, விற்க முடியாத இடத்த விற்க போறீங்க. உங்க மேல கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சரியாக போகுது. அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைக்க போகுது. மருத்துவத்துறை, ஆசிரியர் துறை, மெக்கானிக் துறை, ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, கல்வி நிறுவனங்கள், அடுத்து வக்கீல் துறை, நீதித்துறை, இரும்பு சார்ந்த துறை, மெக்கானிக்கல் துறை, இவ்வளவு துறையுமே நல்லா இயங்க போகுது பாருங்க. அதான் சொல்ல, பணமழை பொழிய போகுது. ஆனா அது ஜாதகத்துல நல்லா இருந்தா நல்ல ஒரு அனுகூலம், இல்லைன்னா இங்க பலவீனம் தான். அதனாலதான் எல்லாருமே ஜாதகத்தை செக் பண்ணிக்கங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது கடகராசிக்காரன். ஒன்றும் இல்லை, லாட்ரி சீட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க நம்பி எடுத்துக்கிட்டே இங்க விழுந்துக்கிட்டே இருக்கும். இந்த வருஷம் மட்டும் ஒன்றும் நீங்க நகை வாங்குவீங்க, இல்லை கல்யாணம் பண்ணுவீங்க, இல்லாத பெருங்கொண்ட பணம் ஏதாச்சும் வருங்க, இல்லை இடம் வாங்குவீங்க, இல்லை குழந்தை கிடைக்குங்க. ஏதாச்சும் நான் சொன்ன விஷயத்துல ஏதாச்சும் ஒரு விஷயம் கிடைக்கலாம். திருப்பி கேளுங்க. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. லாட்ரி சீட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஜாதகத்தை பார்த்து எந்த நம்பர் ராசி என்ன கண்டிப்பா எடுத்து பாருங்க. கண்டிப்பா இந்த தமிழ் புத்தாண்டுல சூப்பரான யோகம் இருக்குது, விட்டுறக்கூடாது. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. எல்லா கிரகமும் சாதகமா இருக்கு. நான் எந்த கிரகம் உங்களுக்கு ஒரு கேது, ராகு பகவானை தவிர எல்லா கிரகமும் சப்போர்ட்டா இருக்குங்க. நான் காரணம் இல்லாம சொல்ல. இந்த வருஷங்கிறது நல்லா இருக்கு. பரவ வருஷம், தமிழ் புத்தாண்டு செம்மையா இருக்கு. இதை யூஸ் பண்ணிக்கிறது உங்க கையில இருக்கு. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த ஒரு நட்சத்திர பலன் பார்ப்போமா? முதல் நட்சத்திரம் என்ன வரும்? அதுல புனர்பூச நட்சத்திரம். பொறுமை, அமைதி, நிதானம், சிந்தனை, பயங்கரமா அறிவான குணம் நிறைய இருக்கும். நீ எடுத்து பார்த்து
எப்படி புனர்பூச நட்சத்திரம் இருந்தால் ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போகணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், பொய் சொல்லாத குணம், ஏமாத்தாத குணம் நிறைய இருக்கும். இவங்க கஷ்டப்பட்டாங்களா, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, கஷ்டமே இருக்காது. ஒண்ணுல நிறைய நல்ல காரியம் நடக்க போகுது. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, தொழில் உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆசிரியர் வேலை, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, பெரிய பெரிய நிர்வாகம் திறமை பண்றவங்க, வேலை கிடைக்காத வேலை கிடைக்க போகுது. தந்தை தாயுடைய உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்குது. உங்களுடைய உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்குது. நல்லா பாருங்க, ஹெல்த்தை மட்டும் நல்லா வச்சுக்கோங்க, கண்டிப்பா சம்பாரிச்சுக்கலாம். நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு அனுகூலம் எல்லாமே தேடி வரப்போகுது. நீங்க எல்லாரும் மதிக்கிறாப்புல வாழ போறீங்க. ஊரு உலகத்தை மதிக்கிறாப்புல ஒரு கௌரவமான வேலை வரப்போகுது. ஏன்னா எல்லாமே சாதகமா இருக்கு. கிரக அமைப்பு பக்கவா இருக்கு. கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கங்க. கடகாரம், அதுவும் இந்த புனர்பூச நட்சத்திரம் பண்ணவங்க. அடுத்து பூச நட்சத்திரம் பண்ணவங்க 24 மணி நேரம் உழைக்க சொன்னாலும் உழைக்க ரெடி. உழைப்பாளிகள், உழைப்பை தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய நபர்கள் பூசத்துல பிறந்தவங்க தான். உங்களுடைய உழைப்புக்கேத்த ஊதியங்கள் இப்ப கிடைக்க போகுது. எதிர்பார்த்த ஒரு தடைகளை உடைச்சு வெற்றி அடைய போறீங்க. எப்படி எதிர்பார்த்த தடைகளை உடைச்சுக்கிட்டு வெற்றியா வர போறீங்க. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, சுபகாரியம் பண்றது, சுப செலவு, நிறைய திருமணங்கள் பண்றது, வேலை உத்தியத்துல பெரிய லெவலுக்கு போறது, தொழில பயங்கரமான ஒரு மாற்றத்தை பாக்குறது, மெக்கானிக்கல், இரும்பு, எல்லாத்துலயும் ஒரு பெரிய லெவலுக்கு போகுது. மருத்துவம் நல்லா சாதிக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்கு. நீங்க ஜாதக தசாபதியை பார்த்து மூவ் பண்ணுங்க. பூசத்துல பிறந்த அனைவருக்குமே தோல்வியே கிடையாது, வெற்றி மட்டும்தான். அடுத்து ஆயில் நட்சத்திரம். ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. நிறைய செலவு, நிறைய தன்மை, நிறைய குடும்பத்துல வரவிட செலவு டபுளா இருந்துச்சு. பம்பு, வழக்கு, பிரச்சனை, கோர்ட்டு கேஸ், நிறைய குழப்பத்துக்கு போய் ரொம்ப மனக்குழப்பத்துக்கு ஆளாயிட்டீங்க. ஆனா இனிமே ஆளாக மாட்டீங்க. இனிமே எல்லாமே நல்லதா வருது. இப்படி நல்ல காரியமா வருது. ஒன்றும் வீடு வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, வெளிநாடு போறதோ, வெளியூர் போறதோ, படிப்பில் ஒரு மாற்றம் பார்க்கறதோ, தொழில ஒரு மாற்றம் பார்க்கறதோ, எல்லாமே சூப்பரா இருக்கு. யார் ஆயில் நட்சத்திரம். ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ போறீங்க. எடுத்த காரியம், எந்த காரியம் எடுத்தாலும் நான் வெற்றி தான். இனிமே தோல்விக்கான விஷயமே கிடையாது. வண்டி, வாகனம், பூமி, இடம், நிறைய விஷயம் சரி. சுப செலவு, சுபகாரியம் நிறைய பண்ண போறீங்க. இந்த வருஷத்துல பிறக்கும் போதே பாருங்க, லாபம், பொருளாதாரம், இன்கம், தொழில ஒரு அனுகூலம் எல்லாமே தேடி வருது. நீ எது வந்தாலும் மூவ் பண்ணி ஆட்டீங்க. ஆனா கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். ஆனா குழப்பம் வர்றது நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது.